வெல்கம் பேக். ஸோ நிஃப்டி சீக்கிரத்தில் 23,000 டச் பண்ணுமா இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுமான்றதை பார்த்துருவோம். ஸோ நேற்றுக்கு வந்து 165 பாயிண்ட் டவுனில் நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ சென்செக்ஸ் ஒரு 508 பாயிண்ட் டவுனு, பேங்க் நிஃப்டி ஒரு 596 பாயிண்ட் டவுனு. ஸோ அப்படியே யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸ் கொஞ்சம் 46 பாயிண்ட் அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக் 100 வந்து ஒரு 173 பாயிண்ட்ஸ் அப்பில் 30,500 தாண்டிடுச்சு. ஸோ S&P 518 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ டவ் ஜோன்ஸ் 62 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ இதுதான் யூஎஸ் மார்க்கெட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. வேறு இந்தியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக போய்கிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் இவ்வளோ வீக்காக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் வந்து நம்மளுடைய எக்கனாமி சரியில்லை. கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் சரியாக காட்டலை. இந்த வருஷம் ரிசல்ட்ஸில் எதுவும் கரெக்டாக வரல. யூஎஸ் ஈரான் பிரச்சனை கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்குது. FIIs வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்லேருந்து விற்று காசை வெளியே எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. யூஎஸ் ஈரான் பிரச்சனையால் பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாக போகுது. பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஏற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல வேரியஸ் காரணங்களுக்காக தான் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நேற்றைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் டியூரபிள்ஸ் வந்து 3% கிட்ட கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதிகமாக மேலே ஏறினது டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் மார்க்கெட்டை செக்டார் பேஸ்டு ட்ரிவன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மூவ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்குமே மார்க்கெட்டு கீழே இறங்கிறதுக்கு தான் நிறையா சான்ஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ FII டேட்டா பார்த்துடலாம். FII ஜூன் 1 அன்றைக்கி 3,911 கோடி கிட்ட விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 4,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ DII வந்து 5,000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. மார்க்கெட்டு கீழே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபார் இந்த லாஸ்ட் மந்தில் மே மந்தில் ஒரு 55,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ ஏப்ரலில் ஒரு 70,000 கோடி விற்றுருக்காங்க. மார்ச்சில் 1,22,000 கோடி விற்றுருக்காங்க. ஸோ இயர்லி பேசிஸில் பார்த்திங்கன்னா 2026 மட்டும் 3 லட்சம் கோடி கிட்ட விற்றுட்டாங்க. ஸோ இது 2025 என்டையர் இயரை விட இது அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஸோ இன்னும் 6 மாதம் இருக்குது. ஸோ இந்த 3 lakhs crore கிட்டத்தட்ட இன்னுமே போகும் போல் இருக்குது. 5 lakhs 6 lakhs வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நாம் வந்து சின்னதாக நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற